சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய அட்சய திருதி என்று இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் தானம் செய்வதால் 16 தலைமுறைக்கு செல்வம் சேரும். அது மட்டும் இல்ல, நம் தெரிந்தோ தெரியாமலோ நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் 16 தலைமுறை பாவங்களும் நீங்கும். அப்பேற்பட்ட எளிய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய அட்சய திருதி 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான யோகங்கள் நிறைந்திருக்கின்றது. அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு நாளில் அவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட நாளில் நம்ம பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் செய்யணும். நிறைய பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுவை கோதானம் மற்றும் இல்லை கோசாலைகளுக்கு வருஷத்துல ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. அது ஏன் பசுவிற்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவில் அனைத்து தெய்வங்களும் சங்கமிக்கின்றன. அதனால் பசுவிற்கு தொடர்ந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் தானம் கொடுக்கும்போது மகாலட்சுமியின் அம்சம் நமக்கு கிடைக்கின்றது. பசுவிற்கு திங்கட்கிழமைகளில் நம்மளால் முடிந்த தானம் கொடுக்கும்போது சிவபெருமானின் அனுகிரகம் கிடைக்கின்றது. அதுவும் அட்சய திருதி என்று நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது அனைத்து தெய்வங்களின் அருளும் ஒரு சேர கிடைத்து அந்த புண்ணிய பலன் பன்மடங்காக பெருகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சயம் அப்படின்னா பெருகும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களின் பலன்கள் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அட்சய திருதி. அது எந்த நேரங்களில் நம்ம அட்சய திருதி என்று தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதி தொடங்குகின்றது. அது எத்தனை மணிக்கு தொடங்குகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:49 மணிக்கு அட்சய திருதி ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:27 வரைக்கும் நமக்கு அட்சய திருதி இருக்கின்றது. இதில் தங்கம் வாங்க சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் 20ஆம் தேதி அதிகாலை 6:14 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நீங்கள் தங்கம் தாராளமாக வாங்கலாம். இப்போ பசுவிற்கு தானம் கொடுக்க ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்திற்கு மறக்காமல் புது மண் அகல் விளக்கு, அதாவது அட்சய திருதி ஆரம்பித்த நேரத்திலிருந்து புது மண் விளக்கு வாங்கிட்டு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதுலேயும் அந்த விளக்கம் கொடுத்தோன்னா ரொம்ப நேரம் இழுக்கும். அதை பாருங்கள். அந்த அட்சய பாத்திரத்தில் உப்போ அல்லது பச்சரிசி நாணயம் நிரப்பி நீங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக பசுவிற்கு தானம் கொடுக்கலாம். பூஜை மற்றும் தானம் செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:49 மணி முதல் மதியம் 12:21 வரை. மொத்தமே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 32 நிமிடம் இருக்குது. இது ரொம்ப 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 உகந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம தானம் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தில் நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணலாமா, அதற்கு உகந்த நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. மாலை 6:50 முதல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் இரவு 10:58 வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை, விஷ்ணு பூஜை இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் பகலில் இந்த பசுவிற்கு நான் சொன்ன நேரங்களில் தானம் கொடுக்க மறக்காதீங்க. நான் ஒரு 4 எளிய பொருட்கள் சொல்கிறேன். அந்த எளிய பொருட்களை உங்களால் என்ன பொருள் தானம் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முதல்ல வெல்லம் மற்றும் பச்சரிசி. வெல்லம் கலந்த பச்சரிசியை பசுவிற்கு வணங்குவதனால நம்ம முன்னோர்கள் சாபம் நீங்கி செல்வம் கண்டிப்பாக பெருகும். அடுத்து பச்சை புல். இது புண்ணியத்திற்கான பலனை பன்மடங்காக பெருக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த தானமாகவே கருதப்படுகின்றது. 3வது வாழைப்பழம். அது பச்சை வண்ண வாழைப்பழம் அல்லது சிகப்பு வண்ண வாழைப்பழம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. இந்த வாழைப்பழங்களை நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கறதுனால லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டிற்கு நிறைவாக இருக்கும். 4வது பசு வளர்ப்பவர்களிடம் தேவையான தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது குடும்பத்தின் அமைதி மற்றும் செல்வ நிலையை நிலைக்கச் செய்யும். இந்த 4 பொருளில் உங்களால் எந்த பொருள் வாங்க முடிகின்றதோ குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நீர் சார்ந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால
நம்ம நீர் சார்ந்த அதாவது பறவைகளுக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே அதிகமாக பறவைகள் வருதோ அவங்களுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். இல்லை பசுக்கள் ஆடு மாடுகள்லாம் உங்கள் வீட்டை சார்ந்து தான் போகின்றது, உங்கள் வீட்டை தாண்டி தான் போகின்றது அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு அல்லது ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த நீர், மோர் இது போன்ற தானங்கள் செய்யலாம். ஒரு 4 பேருக்காவது உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக அட்சய திருதியன்று செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். 16 தலைமுறை பாவங்கள் நீங்கி செல்வங்கள் நிலைத்து நிற்பதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வத்திற்கு விளக்கெல்லாம் ஏற்றி வைத்த பிறகு நம்ம இந்த தானத்தை கொடுக்கறதுனால உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும் முன்னோர்களின் அனுகிரகமும் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஒரு சேர பெற்று உங்கள் குடும்பம் ரொம்பவே சிறப்பாக வாழ்வதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.